ஹலோ, நான் ரெடி ஆகிட்டேனே. நல்லாக்கணா. என்ன உங்கள் மல்லிகைப்பூ தான் கிடைக்கல. ஆனால் ஹேவ் திஸ் பிளாஸ்டிக் மல்லிகைப்பூ இன்னும். ஆனால் இது எப்படி இருக்கிறதுன்னு தெரில. பெசம் வச்சுப்போமா, சும்மா வச்சுப்போமா. ஐயோ, எனக்கு டிக் டிக் வேணுமே. நிற்காது எல்லாம் பூவு. இரு வரேன், டிக் டிக் எடுத்துகிட்டு வரேன். இல்லைனா டிக் டிக் இல்லாமல் நிற்காது இது. எப்படி நல்லா இருக்குண்ணா? எல்லாம் ரெடியாகி கிளம்பிகிட்ருக்காங்க. கிளம்பிகிட்ருக்குனாங்கன்னா கிளம்பி வீட்டிலேருந்து கிளம்பி எல்லாம் மண்டபத்துக்கு போயிட்டுருக்காங்க. நான் ரெடியாக இப்படி உட்காந்துருக்கேன். கால் பண்ணி தங்கச்சிட்ட பேசியாச்சு. தங்கச்சி சூப்பராக இருக்கா. அம்மா, தம்பி, தீபக்கு, பிரவீன், தீபக்கோட மச்சான் எல்லாம் கிளம்பி போயிட்டுருக்காங்க. வேற என்ன, நானும் நல்லா நீட்டாக ரெடி ஆகிட்டேன். சரி, சும்மா உங்க கூட பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வேற என்ன, ஜிமிக்கு தூரம் அங்கே இருந்தால் என் பெரிய தூரம் போட்டிருப்பேன். தூ நல்லா தான் இருக்குங்கிறியா? ஓகே, நோட் பேட். குங்குமம் கண்டுபிடிச்சிட்டேன். கலர் நல்லா இருக்கா? ஃபில்டர் எதுவும் போடல சரியா? இன்னும் ஃபில்டர்லாம் போட்டால் செம்மையாக இருப்பேன். வேற என்ன பண்ணலாம்? பேசாமல் 2 பேர் சேர்ந்து ரீல்ஸ் பார்ப்போமா? எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் உட்காந்து சேம் நம்ம முன்னாடி சிரிச்சிருப்போம்ல, அது ஒரு இது பார்த்துட்டு சேம் ஃப்ளோவில் சிரிச்சிட்டு இருந்தேன். வரேன்டான்னு சொன்னேன். அடையாறுல நம்ம வீடு இருக்கு. ஆண்டி, அடையாறுல தெரிஞ்சாரு ஆண்டி. ஒரு ஸ்கொயர் ஃபீட் 800 ரூபாய் தான். பசங்க எல்லாம் நாளைக்கு மேஸ்திரி ஒருத்தர் வரலையா? எப்பயாச்சும் தானே வர. சொல்லுப்பா, உனக்கு என்ன பிடிக்கும்? ஆண்டி, மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் ஆண்டி. எப்பயாச்சும் தானே வர, வாங்கிட்டு வரலாம்ல. ஆண்டி எங்க இருக்கீங்க? வரேன்டா. வரேன்டா, அத வீட்ல இல்லையே. வரேன்டான்னு சொன்னேன். அத்தை ஆஃப்டர் லவ் மேரேஜ். அடையாறுல நம்ம வீடு இருக்கு. ஆண்டி, அடையாறுல தெரிஞ்சாரு ஆண்டி. ஒரு ஸ்கொயர் ஃபீட் 800 ரூபாய் தான். பசங்க எல்லாம் நாளைக்கு மேஸ்திரி ஒருத்தர் வரலையா? எப்பயாச்சும் தானே வர. சொல்லுப்பா, உனக்கு என்ன பிடிக்கும்? ஆண்டி, மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் ஆண்டி. எப்பயாச்சும் தானே வர, வாங்கிட்டு வரலாம்ல. ஆண்டி, நான் ஒண்ணு கேக்குறேன். இது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிருந்தா இந்த மாதிரி எனக்கு மரியாதை கொடுத்துருப்பீங்க? ப்ளீஸ்பா ப்ளீஸ்பா ப்ளீஸ்பா, கொஞ்சம் கீழே உட்காருயா, கால் வலிக்குது. ஆண்டி எங்க இருக்கீங்க? வரேன்டா. ஆண்டி எங்க இருக்கீங்க? வரேன். வாயில பால் ஊத்துவேன். அப்போ சுகர் போட்டு கொடு சரியா?
ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஹே நான் செத்துட்டா என்ன பண்ணுவ? வாயில பால் பாலுத்துவ. அப்போ சுகர் போட்டு நாடி நைட்ல ஹே ஒரு நிமிஷம் வீடியோ கால் வா. வீடியோ காலா? ஹே இந்த ஆட்ல வர சிப்ஸ் வாங்கி கொடு. ஆட்ல வர சிப்ஸ் வாங்கி கொடுக்கணும் சரியா? எவ்வளவு நேரம் நீ வீடி திறமை இங்கே சுத்துறது? எவ்வளோ வா? ஏய் அந்த பிரியாணி கடையில ஒரு பிரியாணி வாங்கிட்டு ரைட்ல வா. பேபி கரெக்ட்டா 8 மணிக்கு உன் வீட்டு வாசல்ல நிப்ப நீ ஓடி வந்து நம்ம ஊரை விட்டு போறோம் சரியா? ஐயோ ஏய் அழகு அம்மா பாத்துமா. எங்க அம்மா இன்னைக்கு தான் பிரியாணி பண்றேன்னு சொன்னாங்க. நாளைக்கு ஓடி போலாமா? சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியான்னு தெரியல. ஹே நான் செத்துட்டா என்ன பண்ணுவ? ஹே அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போய் நின்னா இன்னுமா ட்ரெஸ் பண்ணலன்னு ரூம் காமிச்சு விடுறாங்கடா. When your modern girlfriend turns in your wife. பேபி வாங்க ஸ்கூலுக்கு போறியா? அம்மா என்னம்மா இவ்வளவு சின்ன ட்ரெஸ் போட்டு விட்டீங்க? ஹே அது உன் பொண்ணு பொண்ணோட்டி இருந்துச்சா? பிபி நேத்து வாங்குன புது ட்ரெஸ் பாத்தியா? அங்க என்ன இருக்கு தேடி போ. அம்மா தண்டா எப்படி வாங்குன? உன் பொண்டாட்டி கிழிஞ்ச துணிலாம் வச்சிருந்தா அது போட்டு தான் வாங்கினேன். பேண்ட் ஷர்ட்லாம் கிழிச்சிட்டு ஆக்சிடென்ட் மாமா. ஹலோ இன்னைக்கு என் பிறந்த நாள் கிஃப்ட் இல்லாம மட்டும் வந்தேன். கிஃப்ட் வாங்க பேபி வர அம்மா பேண்ட் ஷர்ட் மட்டும் தள்ளி கட்டுக்கடா. ஏய் எங்க அம்மா ஃபங்க்ஷன். ஏய் ஜெனி. ஏய் யாரா நீ? ஏய் ஜெனின்றவங்க ஓலா புக் பண்ணிருக்காங்க சார் கீழ வர சொல்றீங்களா? பாக்குது பார். ஆமா நிச்சல. ஏய் யார்கிட்ட டிசிட் பேசின்கிற போன் காமி. ஹலோ அறிவில்லையா உங்களுக்கு? சோறு தானே தின்றீங்க உங்களுக்கு அறிவே இல்ல? இஎம்ஐ கட்ட மாட்டீங்களா? போன் வாங்குனீங்களே. When her dad picks up her call. அவன பாத்து எவ்வளவு மாட்டிக்கிட்டியா? எவன்டி அது வீடியோல? ஐ சப்ஸ்கிரைபர்ஸ் இங்க பாருங்க சரியான இடத்துல இருக்க வியூவர்ஸ். நான் பார்த்தேன் நீங்க அழுதமே. ஏய் என்னடி அங்க? பா யாருன்னே தெரியல எனக்கு அலாய்க்கறாங்கப்பா என்னன்னு கேளுப்பா. என்ன குதுது பார். எப்படி மாட்டிட்ட பாத்தியா? ஏய் ஜெனி. ஏய் யாரா நீ? ஏய் ஜெனி என்றவங்க ஓலா புக் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் கீழ வர சொல்றீங்களா? பாக்குது பார். ஆமா நிச்சல. ஏய் யார்கிட்ட டிசிட் பேசின்கிற போன் காமி. ஹலோ அது இல்ல இருக்கு. போன் இஎம்ஐல தான் வாங்குனீங்க. இஎம்ஐ கட்ட மாட்டீங்களா? டிங்களா? மாட்டிக்கிட்டியா? எவன்டி அது ஒரு வீடியோல? வீடியோ கால்ல சர்ப்ரைஸ் கால்ஸ் இந்த பாருங்க இந்த வியூ எப்படி இருக்கு? என்னோட சப்ஸ்கிரைபரே கிடையாது. நான் பார்த்தேன். பேபி என்ன பண்ற? உன்னை பிளாக் பண்றேன். சம்மல்ல என்ன பண்ற? உன்னை பிளாக் பண்ணிட்டு இருக்க. டேய் லவ்ல சண்டை வந்தாதான் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்டி. அப்படியா? தம்பி என் எக்ஸ் கால் பண்ண வேணாம்னு சொல்லிட்டேன்டா. ஆரம்பம். ஏய் இப்போ நான் உனக்கு கால் பண்ணும்போது ஏதாச்சும் சண்டைல என்ன பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டா சரியா? நான் அர்த்தன சாவணும் நீ வேற அந்த பொண்ணு தடவை கட்டிட்டு ஓட போயிடும். மாட்டானே. சாரி டி ப்ளீஸ் டி மன்னிச்சிரு. நான் செத்தாலும் உன்கிட்ட பேச மாட்டேன். சரி லேஸ் வாங்கி பண்ணிட்டு வா. வா. ஹே ரெட் கலர் வாங்கிட்டு வா. எனக்கு கிரீன் கலர். ரெட் கலரும் டெஸ்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா கலர்லையும் எடுத்துட்டு வா, ஒன்று டெஸ்ட் பண்ணி என்ன பார்ப்போம். பண்ற? உன்னை பிளாக் பண்ணிட்டு இருக்கேன். ஏய் லவ்ல சண்டை வந்தாதான் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்டி. அச்சச்சோ, இது தெரியாம என் எக்ஸ கால் பண்ண வேணாம்னு சொல்லிட்டேனே.
ஏன் அத்தை சொல்லுதுன்னா நீ வேற ஒருத்தனோட ஓடணும். அதானே ஆக்சுவலி நான் ஒரு தடவை வந்து பெங்களூர்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன் சரியா. அப்போ நான் தனியாக தான் வந்தேன். எக்ஸாக்ட்லி இவனை மாதிரி தான் ஒருத்தன் வந்து ஒரு பையன் இருந்தான். அப்போ ஏகப்பட்ட பேர் பசங்க இருந்தாங்க. ஏன்னா கொஞ்சம் பார்க்குற மாதிரி தான் இருப்பேன் சரியா. அப்போ வந்து ஒரு பையனை கூப்பிட்டு சும்மா பார்த்தேன், ஸ்மைல் பண்ணேன். பார்த்ததுலேயே வந்து அவன் மட்டும்தான் கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருப்பான்னு தோணுச்சு. சரி என் கூட உட்காந்துக்கிறியான்னு சொல்லிட்டு அவனை கூட உட்கார வச்சுக்கிட்டேன். பேச ஆரம்பித்தோம். சரி என்னை எதுக்கு இங்கே உட்கார வச்சுருக்க, எதுக்கு இப்போ பேச்சு கொடுத்துட்ருக்க, வேறு யாரும் உங்க கூட பேசக்கூடாதுன்னு தானே. ஆமாம், இதே தான் என் ஆளும் பண்ணுவான். மீன்ஸ் தெர் வாஸ் அ நைஸ் டாக். ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேலே நாங்கள் அந்த ட்ரெயினில் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணோம். ஆக்சுவலி என்னாச்சுன்னா நாட் 3 ஹவர்ஸ் எக்ஸாக்ட்லி, ஒரு 1 hour. ஏன்னா ஏதோ ஒரு ஸ்டேஷனில் நிறைய பேர் இறங்கிட்டாங்க, ஆள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. ஏன்னா அந்த கம்பார்ட்மெண்ட்டில் வந்து பொண்ணுங்க யாரும் இல்லை, லேடிஸ் யாருமே நான் பார்க்கவே இல்லை. இருக்கிறதே வந்து நான் ஒருத்தி, அப்புறம் இது என்னது கொஞ்சம் ஜென்ஸ், அவ்வளோதான். அந்த கம்பார்ட்மெண்ட்லேயும் அவ்வளோதான் பேர் இருக்கும். செம்ம பிஸி ஆகிட்டேன். கூப்பிட்டு ஒருத்தனை உட்கார வச்சோன்னா, யாராவது வந்து ஒரு பொண்ணு பையன் உட்காந்துருக்கும் போது அந்தளவுக்கு வந்து பேச மாட்டாங்க. பொண்ணு மட்டும் உட்காந்தா தான் ஏதாவது இது பண்ணுவாங்க அப்படின்னு என்னோட மென்டாலிட்டி. பட் என்ன ட்ரூன்லாம் தெரியல. கூப்பிட்டு உட்கார வச்சு கடைசீட்டில் அவன் என்ன சொன்னான்னா, ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணாங்க. அப்போ சொன்னால் இதே இடத்துல வெயிட் பண்ணோம்னா 45 minutes வெயிட் பண்ணணும், அப்புறம் தான் அந்த பஸ் ஸ்டாண்டை கொண்டு போய் விடுவோம். அங்கேருந்து நம்ம புது பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகும். இங்கே இறங்கிட்டேன்னா இங்கேருந்து நம்ம பஸ் பிடிச்சிக்கோன்னா அந்த 45 minutesல நம்ம அந்த பஸ் ஸ்டாப்பே போயிடலாம். அப்படின்னா யார் என்னன்னு எதுவுமே தெரியாது. பேக் எடுத்துகிட்டு இறங்கி கிளம்பி அவங்க கூட போயிட்டேன். சரி என்ன நம்பி எப்படி வந்த, ஒருவேளை நான் சும்மா சொல்லியிருந்தேன் அப்புறம் தெரில, உன்னை பார்த்த நம்பிக்கை இருந்துச்சு வா போகலான்னு சொல்லி வந்துட்டேன்னு சொல்லிட்டு, அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும். அது வந்து ஒரு காட்டுக்குள்ளே மாதிரி இருக்கும். இறங்கி கொஞ்சம் தூரம் இருட்டிலே நடந்து போயிட்டு, நிறைய பேர் நடந்து போகிறாங்க சரியா. நான் அதை பார்த்ததுக்கப்புறம் தான் இறங்கினேன். பட் இருந்தாலும் நான் நம்பினேன் சரியா. நடந்து போய் அங்கே பஸ் ஸ்டாப்பில் ஒரு இடத்துல போயிட்டு புது பஸ் ஸ்டாப் டிக்கெட் எடுத்து பாய் அப்படி சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. உனக்கு இவ்ளோ நாளா? ஐயோ நீ யாரு ஞாபகம் வரலையே. செருப்பால் அடிப்பேன். நான் உனக்கு ட்ரெயின் இன்சிடெண்ட் சொன்னதுனால, பஸ்ஸில் வீட்டுக்கு போகிறோம். எப்படி சொல்கிறது, ஒரு 2-3 விஷயம் இருக்குது சரியா. நமக்கு பஸ்ஸு 2-3 விஷயம் இருக்குது. ஒரு டைம் வந்து பிரவீன் நினைக்கிற அந்த பையன் பேர் இன்னும் காண்டாக்டில் இருக்கான். என்ன சொல்கிறது, பஸ் ஃப்ரெண்டு. அந்த எந்த ஊர் பஸ்ஸில் பார்த்தனோ அந்த ஊர் பஸ்ஸுன்னு போட்டு அவன் பேர் இன்னும் வச்சுருக்கேன். இன்னும் காண்டாக்ட் இருக்குது. என்ன சொல்கிறது, தனியாக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு என் கூட ரொம்ப நேரம் பேசிட்டு வந்துட்டு, அவங்க சிஸ்டர் யாரோ அங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்க வரதா சொல்லியிருந்தான். குழந்தையோ யாரோ இருக்குது, பார்க்க போகிறேன், மாமா இல்லை, மீன்ஸ் அக்கா குழந்தை அப்படின்னா மாமா இல்லை, ஸோ போகிறேன், அவன் மாமான்னு ஆசையாக வருவான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் ஏதோ ஒரு இடத்துலேருந்து நடந்து போகும்போது என்ன சொல்கிறது, பேக் என்கிட்ட ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. அவனே வாங்கி தூக்கிட்டு இருந்தான். ஒருவேளை நான் இல்லைன்னா நீ என்ன பண்ணியிருப்பேன், இந்த பேக்கை நானே தூக்கிட்டு போய்ப்பேன், அவ்வளோதான். வேறு எதுவும் பண்ணியிருக்க முடியுமா, வேறு எதுவும் பண்ணியிருக்க முடியாதுல்ல. பட் அதுக்கு மேலே எதுவும் ஞாபகம் இல்லை எனக்கு. ஐ ரிமெம்பர் தட் பர்சன் பிகாஸ் ஐ ஸ்டில் ஹாவ் ஹிஸ் காண்டாக்ட். மீன்ஸ் பேசுறது இல்லை, பட் அவங்ககிட்ட என் காண்டாக்ட் இருக்குது. ஏன்னா அவனோட ஸ்டேட்டஸ் என்னால் பார்க்க முடியும். இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு அந்த பையனுக்கு. ஏன்னா நாங்கள் மீட் பண்ணி இப்போ ஒரு 8 இயர்ஸ் மேலே இருக்கும். ஏன்னா என் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்று நான் பார்த்தேன், அதனால் 8 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். வேற என்ன, வேறு யார் உனக்கு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட் இருக்குது. சும்மா அப்பப்பைக்கு பார்ப்பேன், அப்படியே பேசுவேன். அந்த ட்ராவல் முடிஞ்சோன்னே பாய் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் மீட் பண்ணணும், பேசணும் அப்படின்லாம் யோசிச்சதில்லை. ஒரு தடவை பெங்களூர்லேருந்து வரும்போது
ஒரு பொண்ணுக்கு வந்து மேரேஜு, சரியா? ஒரு மேரேஜ்க்காக தான் ஊருக்கு போகிறா. ட்ரெயின் வந்து நடுவில் வந்து தீ பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இல்லை, ஆக்சுவலி தீ பிடிச்சிக்கிச்சு. எல்லாரும் கம்பார்ட்மெண்ட்டை விட்டு இறங்கிட்டாங்க, சரியா? இறங்கினவ நான் தர்பூசணி பழம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். கீழே இறங்கும்போது ஆக்சுவலி அந்த ட்ராக் வந்து கொஞ்சம் ஹைட்டு ஜாஸ்தி. ஸோ அப்போ என்னென்னா கீழே இறங்கணுன்னா அப்படியே சர்ருன்னுலாம் இறங்க முடியாது. ஸோ ஒருத்தங்க கை பிடிச்சி நம்ம இறங்குவோம்ல, அப்படி தான் இறங்கணும். இப்போ வந்து டேய், நான் ஒரு சைடு ஒருத்தங்க கையை பிடிச்சிட்டேன், இன்னொரு சைடு பிடிக்கிறதுக்கு இது என்னாலாம் கீழே போட முடியாது, நான் சாப்பிட்டு முடிச்சிடறேன்னு. ஐயோ என் உயிரே போயிட்டு ட்ரெயின் வடிச்சிச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அப்புறம் சரி போ அப்படின்னு சொல்லிட்டு மேலாப்பில் அந்த டேஸ்ட்டாக இருக்க பாட் மட்டும் சாப்பிட்டுட்டு கீழே போட்டுட்டு இறங்கியாச்சு. அப்புறம் பார்த்தேன் இதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் மேலே ஏறிடுறேன். முன்னாடி வந்து எனக்கு சீட்டு கிடையாது, அன்ரிசர்வில் போயிட்டு இருந்தேன். மேலே ஏறி போய் ஜன்னலும் ஒரு சீட்டில் உட்காந்துருந்தேன். அந்த பொண்ணு கீழே இறங்கினதில் ஒரு புக்கு தொலைஞ்சிச்சு, ஒரு ஹெட்ஃபோன் தொலைச்சிருச்சு, இன்னும் ஒன்று ஏதோ ஒரு ஐட்டத்தை வந்து உடச்சிட்டான். திரும்பி மேலே ஏறுறதுக்குள்ளே அந்த புக்கு யாரோ எடுத்து கொடுத்துட்டாங்க, ஹெட்ஃபோன்ஸ் வந்து யார் எடுத்தாங்கன்னு தெரியல, அது போயிடுச்சு. இப்படி தான் வந்தோம். ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது இறங்கி திரும்பி மேலே ஏறுறதுக்கு. அதுக்குள்ளே மேடம் வந்து எல்லாம் தொலைச்சிட்டாங்க. அந்த பொண்ணும் நல்ல கம்பெனி கொடுத்தா, அங்கேருந்து இங்கே வர வரைக்கும் நல்லா பேசிகிட்டே வந்தோம். வேறு யார்? நிறைய பேர் இருக்காங்கல்ல, நம்ம தான் எல்லாத்தையும் மறந்துட்டோம்ல. எதுக்கு ஞாபகம் வச்சுட்டு சொல்ல பார்க்கலாம். இன்னொரு தடவை பார்த்தா ஒரு ஸ்மைல் பண்ணுறோம் பாரு. அந்த பொண்ணு முகம் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்டோட ஊருக்கு வந்துட்டுருக்கா. அவங்க 2 பேர்த்து கூட தான் நான் பேசிகிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ கல்யாணம் எப்போ என்ன அந்த மாதிரிலாம் எல்லாம் பேசிகிட்டு வந்துட்டு இருந்தா, உளறிட்டே வந்துட்டே இருந்தா. நல்லா தான் இருந்துச்சு. நீ மட்டும் உளறது இல்லைன்னு கேட்குறியா? நானும் தான் உளருவேன், ஆனால் அவள் என்னை விட உளறனா தெரியுமா? இட்ஸ் அ குட் ஒன். கோவமா இருக்கீங்க பேபி? அதனால பேபி சொல்லு. அப்போ நான் ராஜேஷ் கிட்ட பேசிட்டு வரேன். ஏய் 15 நிமிஷமா வெயிட் பண்றேன், எங்கடி இருக்க? ஏய் ரெட் கலர் சுடிதார் போட்டுருக்கேன், ஹை ஹீல்ஸ் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்பதான் வீட்டை விட்டு வெளில வரேன். வீட்ல எல்லாம் ஊருக்கு போறாங்க. ஏய் நானும் ஊருக்கு போறேனே. எங்கெல்லாம் வந்ததே இல்லை என் வீட்டுக்கு. எல்லாம் வந்திருக்கான் டெலிவரி பாய் மாதிரி. சும்மா அப்படியே கத்திட்டே இருப்பீங்க. கோவமா இருக்கீங்களா பேபி? போட்டோ அனுப்பட்டுமா? அங்க ஒண்ணும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா இருந்தல்ல, வேலைய பாரு. ஏய் மாமா கூப்பிடுறாங்க. பை பை.